9 நாள் குஞ்சு. நேற்று 8வது நாள் குஞ்சு வந்து காட்டியிருந்தோம். அதுக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட் என்னென்னு பாருங்கள். அதை வந்து கம்ஃபர்டபுளாக கையில் பிடிக்க முடிஞ்சது. இதை வந்து கரெக்டாக கையில் பிடிக்க முடியல. அந்தளவுக்கு 20 கிராம் ஏறி இருக்குது. வித்தியாசம் உங்களுக்கே நல்லா தெரியும். அதையும் பார்த்துட்டு இதையும் பாருங்கள். க்ரோத் ஆகிருக்கிறது கண்ணிலே தெரியும். சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஹாய் சொல்கிறியா? டெய்லி கேட்டதுக்கு ஒரு நாள் கூட சொல்கிறதில்ல. இன்னைக்கு நம்ம 2 விஷயம் பார்க்க போகிறோங்க. 9வது நாள் நம்ம கோழிகள்லாம் என்ன கண்டிஷனில் இருக்குது, என்ன அப்டேட்டு. அதே விட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 2 பேரும் நம்மகிட்ட வந்து 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது இந்த 2 விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க, நேரத்தை வீணடிக்காமல் வீடியோக்குள்ளே போகலாம். தெரியுதாங்க, நேற்று 8வது நாள் இருந்த கோழிக்கும் இன்றைக்கி நான் வீடியோவில் கட்டுற கோழிக்கும் ஒரு நாள் க்ரோத் ஆகிருக்கிறது கண்ணிலே தெரியுது பாருங்கள். உங்களுக்கே ஃபீல் பண்ண முடியும் பாருங்கள். ப்ரோ ஏன் பண்ணதான் ப்ரோ பாருங்கள். டெய்லி வீடியோவில் கட்டிகிட்டு இருக்கேன்ல, உங்களுக்கு சந்தேகம் வரும். ஏன் பண்ணதான் பாருங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நேற்றுக்கும் இன்றைக்கும் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்ம நேற்றோடு நமக்கு வந்து 4.5 தூண் தான் இருந்தது குஞ்சுக. இன்றைக்கி குஞ்சு கொஞ்சம் ரொம்ப நெருக்கடி ஆயிடுச்சுங்கிறதுனால 20 கிராம் கூடியிருக்கல எல்லாம் கொஞ்சம் நெருக்கடி ரொம்ப ஆயிடுச்சுங்கிறதுனால ஒரு 2 தூண் வந்து இடம் வந்து விரித்து விட்டுருக்கோம். இந்த தூண் வரைக்கும் தான் இருந்துச்சு. இந்த தூண் வரைக்கும் தான் நேற்று வரைக்கும் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து இடம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு ஒரு தூண். இந்த இடமெல்லாம் வந்து இந்த இடம் ஞாபகம் இருக்க மக்களே, ப்ரூடிங், அதாவது ப்ரூடிங் போட்டிருந்தோம் நம்ம. குஞ்சு வந்து விட்டுருந்த இடம் இது வந்து ஈரமாயிருச்சு. அப்படிங்கிறதுனால தான் இங்கிட்டு சேஞ்ச் பண்ணோம். இப்போ மெல்ல மெல்ல அப்படியே ஒவ்வொரு தூணாக டெய்லி இழுத்துட்டு போயிடலாம். 12 நாள் கையில் கோழி வந்து ஃபுல்லாக இந்த சைடும் ஃபுல்லாக போயிடும், அந்த சைடும் ஃபுல்லாக போயிடும். இந்த இடமெல்லாம் காய வச்சுருக்கு போயிருங்க. எப்படி ஈரமாக இருந்தது எவ்வளோ தூரம் காஞ்சிருச்சுன்னு பாருங்கள். பாருங்கள், காஞ்சிருச்சு, ஃபுல்லாக நல்லாவே காஞ்சிருச்சு. டெய்லி இதில் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம் ஒவ்வொரு நாளாக. இந்த சின்ன பீடருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு வைக்கணும். கரெக்டாக இன்றைக்கி தான் வைக்கணும். இன்றைக்கி சாயந்தரம் பாருங்கள், எல்லாமே குத்த வச்சு உட்காந்து சாப்பிடுது பார்த்தீங்களா? இப்படி குத்த வச்சு உட்காந்து சாப்பிட்டா வீக்ஸ் ஆயிரும். அதனால் கரெக்டான ஆள் இன்றைக்கி சாயந்தரம் இருந்தால் குத்த வச்சு உட்காந்துருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சாப்பிட்டா வீக்ஸ் ஆயிரும். இன்னைக்கு சாயந்தரம் எல்லா சின்ன ஃபீடருக்கும் ஸ்டாண்டு வச்சிடணும். ஆனால் என்னதான் சின்ன ஃபீடரில் வச்சாலும் பெரிய ஃபீடரில் தாங்க நல்லா சாப்பிடும். இன்னைக்கு தான் கோழி பார்க்குறதுக்கு கண்ணுக்கு பார்க்குறதுக்கு எனக்கு சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம பண்ணையில் உங்களுக்காக வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். டக்குன்னு பார்த்தா தீனி வண்டி வந்துருச்சு. அங்கே பாருங்கள், தெரியுதா? போய் தீனி என்ன எவ்வளோ மூட்டை வந்திருக்கு எல்லாம் கேட்டு தீனி இறக்கி விற்பாங்க. அவங்களே இறக்கி வச்சுருவாங்க. பில்லை வாங்கிட்டு வந்துடுவோம். வந்துட்டு உங்களுக்கு பில்லு தெளிவாக காட்டுறேன். இதுதான் நமக்கு வர்ற தீனியோட பில்லு. ராஜேஷ் பூலம்பட்டி, இதுதான் என் பண்ண நேமு. இது மணி ஃபுட்ஸு பண்ண கம்பெனி நேமு. இங்கே பாருங்கள், தீனி வந்து 20 மூட்டை போட்டிருக்காங்க. ஒரு மூட்டை 2700 அப்போ 20 மூட்டை 54,000. நம்ம வந்து இந்த காசெல்லாம் நம்ம வந்து கட்ட தேவையில்லை. நம்ம கம்பெனியில் கமிஷனுக்கு தான் குஞ்சு வளர்த்துறோம். இந்த தீனியெல்லாம் அவங்களது தான், குஞ்சு அவங்களது தான். நம்ம வளர்த்தி மட்டும் கொடுக்குறோம். வளர்த்தி கொடுக்குறதுக்கு வளர்ப்பு கூலி நமக்கு கிலோவுக்கு இவ்வளோன்னு FCR கணக்கு அளவீடுபடி நமக்கு தருவாங்க. பிராய்லர் பாஸ் ராஜேஷ் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது நம்ம பண்ணையோட 9வது நாள் அப்டேட்டு. ஏற்கனவே 8 நாள் அப்டேட் வந்து வீடியோவில் நம்ம சேனலில் வீடியோஸில் வந்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வீடியோவை தனித்தனியாக 8 நாள் போட்டிருக்கு. குஞ்சோட வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் குஞ்சு வளர்ச்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் எல்லாமே காட்டிட்டு வந்துருக்கோம். இது 9வது நாள். சரிங்களா? இந்த 9வது நாள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருந்த வீடியோவில் அங்கிட்ட 2 தூண் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ரூடிங் எடுத்து வந்து நம்ம ஈரமெல்லாம் காஞ்சி எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம பக்குவமாக பண்ணதுனால தான் இன்னைக்கு 9வது நாள் இந்த கோழி வந்து 260 கிராம் இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ சிக்ஸ் ஆக்டிவாக, எவ்வளோ சூப்பராக போயிட்டு, எவ்வளோ சூப்பராக தண்ணி குடிச்சிக்கிட்டு தீனி தின்னுக்கிட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம தான் வச்சுக்கணும். சரிங்களா? குஞ்சோட எடையாது இருக்குது. இதுவும் ஒரு முக்கிய காரணம் தான். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 2 பேர் இன்னைக்கு 2 டவுட் கேட்டிருந்தாங்க. ஒருத்தர் என்ன டவுட் கேட்டிருந்தாருன்னா, மண்ணு தளத்துக்கு சிமெண்ட் தளத்துக்கு என்ன டிஃபரெண்ட்? மண்ணு தளத்தில் கொஞ்சம் மஞ்சி எவ்வளோ கொட்டுறோம், சிமெண்ட் தளத்தில் எவ்வளோ மஞ்சி எவ்வளோ கொட்டுறோம்,
அப்படின்னு கேட்டிருந்தாரு. இன்னொருத்தர் என்ன கேட்டிருந்தாருன்னா, கோழிகளுக்கு நல்ல வெயிட் ஏற்றுறதுக்கு என்ன வழி, எப்படி வெயிட் ஏற்றுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அந்த 2 இதே நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சிமெண்ட் தளத்துக்கும் மண்ணு தரைக்கும் வந்து என்ன டிஃப்ரெண்ட் தெரியுங்களா? சிமெண்ட் தரை வந்து வேலை வந்து ஈஸியாக இருக்கும், மண்ணு தரையில் வேலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மண்ணு தரையில் வந்து 2-3 பேட்ச் போயிடுச்சுன்னா மண் வந்து லேசாக குழியாக ஆரம்பிச்சிடும். நம்ம சின்ன ட்ரிங்கர் சின்ன ஃபீடர்லாம் வைக்கும்போது சின்ன ட்ரிங்கர் ஒரு பக்கம் சாஞ்சுக்கும், தண்ணி எல்லாம் சிந்திரும், அந்த இடம் ஈரமாயிரும். சின்ன ஃபீடர் வந்து ஒரு பக்கம் சாயும், தீனி கொட்டும், சாப்பிட தீனி கொட்டும், தீனியை நிறைய இறச்சி விடும். இந்த பிரச்சனைகள் நிறையா இருக்குங்க. அப்புறம் வந்து சிமெண்ட் தரையில் அந்த பிரச்சனையே கிடையாது. மண்ணு தரையில் மண் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற இடத்துல நம்ம தட்டி வச்சு தடுத்து வச்சிருக்கும் போது கீழே இருக்கிற அந்த கேப்பை பிரித்து குஞ்சுகளை வெளியில் வந்துடும். நமக்கு அது பெரிய தொல்லையாக இருக்கும். நம்ம வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போய் டீ சாப்பிட்டு வரலான்ட்டு போயிருப்போம், சாப்பிட்டு வரலான்ட்டு போயிருப்போம், போயிட்டு வந்து திரும்பி பார்க்கும்போது இந்த மாதிரி பண்ணியிருப்போம். நமக்கு அப்போ வரும் பாருங்க ஒரு டென்ஷனு. வந்துட்டு ஒரு இந்த 20-30 குஞ்சு வெளியே வந்து சுற்றிட்டு இருக்காது, எல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்க முடியும். அதே சிமெண்ட் தரைனா ஒரு பிரச்சனையும் கிடையாது, அந்த மாதிரிலாம் வர முடியாது. சிமெண்ட் தரைக்கு வந்து 5000 கோழி வளர்த்துறதுக்கு 100 மஞ்சி சாக்கு கொட்டுறோம், 100 சாக்கு மஞ்சி கொட்டுறோம். சரிங்களா? மண்ணு தரைக்கு வந்து ஒரு 120 சாக்கு கொட்டணும். நம்ம நல்ல ரிசல்ட் எடுக்கணும்னா மண்ணு தரையில் வந்து தண்ணி சிந்தினாலும் அதை ஈரத்தையில எடுத்து போட்டு தான் புது மஞ்சி போடணும். அதே மாதிரி சிமெண்ட் தளத்தில் தண்ணி சிந்தினாலும் அந்த ஈரத்தையில எடுத்து போட்டு புது மஞ்சி தான் போடணும். சில பேர் சொல்லுவாங்க, மண்ணு தரையில் தண்ணி சிந்திருச்சுன்னா அது அப்படியே மண்ணு கீழே இஞ்சிக்கு, நம்ம அதெல்லாம் எந்த வேலையும் கிடையாது. அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி வேலையெல்லாம் கிடையாமல் நம்ம சும்மா விட்டுட்டோம்னா, சோம்பேறித்தனமாக விட்டோம்னா குஞ்சுகளுக்கு வெயிட் ஏறாது, சளி பிடிக்கும், இதனால பெரிய பிரச்சனைகள் வரும். அந்த ஈரத்தை எடுத்து முட்டிங்கன்னா அந்த இடத்துல புழு வைக்கும். அந்த புழு வைக்கும்போது நிறைய பாக்டீரியாஸ் வரும், நிறைய பிரச்சனை வரும். அதனால் எண்ணெயை பொறுத்தளவுக்கு சிமெண்ட் தர பெட்டருங்க. வேலை வந்து ஈஸியாக இருக்கும், டக்குன்னு செஞ்சிடலாம். அதனால் சிமெண்ட் தர பெட்ரு. மண்ணு தர வந்து உங்களுக்கு ஃபைனான்ஸ் டைட்டாக இருந்துச்சுன்னா மண்ணு தரையை போடுங்க. ஒரு 5-6 பேட்ச் ஒரு 1 வருஷம் 2 வருஷம் ஓட்டுங்க, அதில் சம்பாரித்து சிமெண்ட் தரையை போடுங்க. இது எவ்வளோ சூப்பரான ஐடியா இல்லை? நானே அந்த மாதிரி தாங்க பண்ணேன். நானே முதல்ல மண்ணு தரையை வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து 1.5 வருஷம் வந்து குஞ்செல்லாம் விட்டு எல்லாம் ஓரளவுக்கு அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் தான் சிமெண்ட் தளமே போட்டேன். இதுகளுக்கு வெயிட் ஏற்றுறதுக்கு என்ன விலைன்னு கேட்டிருந்தாரு. நான் திருப்பி கேட்டேன், எத்தனை ஏஜ்னு கேட்டேன், என்ன மாதிரி குஞ்சுன்னு கேட்டேன். அவர் சொல்லலை. அதுக்குள்ளே நம்ம வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குஞ்சுகளுக்கு வெயிட் ஏற்றுறதுக்கு வந்து நம்ம தனியாக செலவு பண்ணி வேறு எந்த செலவு பண்ணி வெயிட் ஏற்ற தேவையில்லை. நம்ம கம்பெனிகள் கொடுக்குற தீவனம் வந்து தரமாக இருந்துச்சுன்னா போதும். ஒவ்வொரு நாள் வந்து இவ்வளோ வந்து வெயிட் கெயின் ஆகிற மாதிரி அந்த தீவனத்தில் வந்து எனர்ஜி சேர்த்திருப்பாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெயில் காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தீவனத்தோட எனர்ஜியை வந்து நல்லா குறைச்சிருப்பாங்க. ஒரு ஃபினிஷர், அதாவது F1 ஃபினிஷர் வந்து போகுது 30 நாள் கோழிக்கு, 30 நாளுக்கு மேலே ஃபினிஷர் போகுதுன்னா ஒவ்வொரு நாளுக்கும் வந்து குறைஞ்சது வந்து ஒரு 70-80 கிராம் ஏறுற மாதிரி அவங்க எனர்ஜி சேர்த்திருப்பாங்க, வெயிட் கெயின் ஆகிற மாதிரி. அது நம்ம வந்து பண்ணையில் கரெக்டான முறையில் பக்குவமாக பார்த்துக்கிட்டு இருந்தால் தான் அந்த 70-80 கிராம் தீனியோட வெயிட்டை வந்து ஒரு நாளைக்கு நம்ம அந்த கோழிக்கு கெயின் பண்ண முடியும். அப்படி நம்ம பண்ணையில் ஏதாவது செய்கிற வேலையில் ஓட்ட உடசல் விட்டாச்சுன்னா ட்ராப் ஆகும். 50 கிராம் தான் கிடைக்கும், 40 கிராம் தான் கிடைக்கும். பண்ணையில் ரொம்ப ஈரமாக இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கே 40-50 கிராம் தான் போடும். அது வந்து எஃப்சிஆரில் நமக்கு மிகப்பெரிய அடிவாங்க. எஃப்சிஆரில் எப்படி அடிவாங்கும்னா, எஃப்சிஆர் அளவு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போகும்போது நமக்கு வந்து கோழிகளுக்கு கொடுக்கக்கூடிய கிலோவுக்கு உண்டான வளர்ப்பு கூலி கம்மியாகும். ஒவ்வொரு கிலோவுக்கு இவ்வளவு ரேட்டுன்னு சொல்லி வளர்ப்பு கூலி கொடுப்பாங்க, அது கம்மி. இப்போ வந்து எங்கள் கம்பெனியில வந்து பார்த்தீங்கன்னா டாப்பாக வாங்கியிருக்கிறவர் வந்து 13 ரூபா வாங்கியிருக்காரு, 11 ரூபா வாங்கியிருக்காரு, 12 ரூபாயெல்லாம் வாங்கியிருக்காங்க. நானும் 10 ரூபா 16 ரூபாயெல்லாம் வாங்கியிருக்கோம். 9 ரூபாய்க்கு கீழெல்லாம் வாங்கினதில்ல, 9 ரூபாய்க்கு மேலே தான். நம்ம கம்பெனியில் தடிக்க விழுந்தாவே ரேட் வந்து கிலோவுக்கு 9 ரூபா மேலே தான் விழுகணும். அந்த லெவலுக்கு தான் தீனி எல்லாம் கொடுக்குறாங்க தரமாக. உதாரணத்துக்கு உங்களுக்கு தீனியை நான் காட்டியிருப்பேனே, 2700 ரூபா ஒரு 60 கிலோ மூட்டை வந்து 2700 ரூபா. நல்ல தரமான தீனி தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து எந்த மருந்து வாங்கி ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? நம்ம அப்படி மருந்து வாங்கி ஊற்றணும், ஈரமாக இருக்குது, ஒழுங்காக டைஜஷன் ஆகலை, கழிச்சல் போகுது அப்படிங்கும்போது நம்ம வந்து டைஜீவிட் அப்படிங்கிற மருந்து வாங்கி ஊற்றலாம். டைஜீவிட் ஊற்றினோம்னா நமக்கு வந்து திங்கிற தீனி வந்து அப்படியே டைஜஷன் நல்லா வரும். இந்த கழிச்சல் போகிறதெல்லாம் இருக்காது, டைஜஷன் நல்லா வரும். வேறு என்ன, நம்ம பண்ணையில் பார்க்குற பக்குவம் பார்த்தாலே போதும், நல்லா வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு ப்ரூடிங் இடத்த மாற்றணும் தெரியுங்களா? அதனால இப்போ கோழியை பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ஆக்டிவாக நல்லா இருந்துச்சுன்னு. ப்ரூடிங் இடத்த மாற்றாமல் அப்படியே விட்டோம்னா பழைய பாக்டீரியாவெல்லாம் அந்த ஈரத்தில் அப்படியே இருக்கும். இப்போ வந்து இப்போ நமக்கு எவ்வளோ நாள், 9 நாள், இன்னும் 2 நாள் கழிச்சு ஐபிடி கம்ப்ளைண்ட் வந்துடும். கோழியில் ஃபஸ்ட் வேக்சின் போட்டோன்னே அடுத்த நாள் வந்து கருப்பட்டி தண்ணி ஒரு டோஸ் கொடுத்துருங்க. கருப்பட்டி தண்ணி ஒரு டோஸ் கொடுத்துட்டா நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிற கழிவுகள்லாம் கொஞ்சம் நல்லா வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கோழியை வந்து நல்லா தீனி நல்லா எடுக்கும், நல்லா தீனி நல்லா எடுத்து டைஜஷன் ஆகும், நல்லா வெயிட் கெயின் ஆகும். மெயினாக செட்டு ஈரம்லாம் பார்த்துக்குங்க.
பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்க நம்ம கம்பெனியில் கொடுக்குற தீனியில் என்ன எனர்ஜி போட்டிருக்காங்களோ அந்த எனர்ஜி அப்படியே வெயிட்டாக கெயின் ஆகிக்கும். அப்படி கெயின் ஆனாலே போதும், நமக்கு FCR வந்து நல்ல ஒரு நிலையில் நிற்கும். கிலோவுக்கு 10 ரூபாய்க்கு மேலே அற்புதமாக அடித்து வாங்கலாம். உதாரணத்துக்கு வெயில் டயத்தில் தீனியில் எனர்ஜி வந்து ரொம்ப குறைச்சிட்டாங்க சரிங்களா, தீனியோட லெவல் வந்து நார்மலாகவே போக மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கணக்கு உங்களுக்கு சரிங்களா. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம், புரோட்டோன் அப்படிங்கிற மருந்து இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோழிக்கு வந்து சாப்பிட்ற தீனி வந்து சீக்கிரமாக டைஜஷன் ஆகி மறுபடியும் நல்லா பசிக்கும், நல்லா பசி எடுக்கும். நமக்கு பிரண்டை சாப்பிட்டா எப்படி நல்லா பசி நல்லா பட்டையை கிளப்புது, நம்மளும் எவ்வளோ நல்லா சாப்பிட்றோம், அந்த மாதிரி கோழிகளுக்கு வந்து நல்லா தீனி நல்லா குடிக்கும், தீனி நல்லா திங்கும், தண்ணி நல்லா குடிக்கும், நல்லா வெயிட் கெயின் ஆகும். மற்றபடி இந்த மாதிரி க்ரோத் ப்ரொமோட்டர்ஸ் தான் இருக்குது, வேற என்ன இருக்குது. சார்கோப்ரால் நல்ல மருந்துங்க. குஞ்சுகளாக இருக்கும்போது ஒரு 10 நாள் குஞ்சு 12 நாள் குஞ்சு அந்த மாதிரி இருக்கும்போது சார்கோப்ரால் கொடுத்தா நல்லா தண்ணி நல்லா குடிக்கும், நல்லா தீனி நல்லா சாப்பிடும், நல்லா வெயிட் கெயின் ஆகும். கோழி உங்களுக்கு பார்க்க அல்வா மாதிரி வரும், சூப்பராக வரும். இப்போ நான் சொன்ன மருந்துகள் எல்லாம் வந்து கெமிக்கல் கிடையாதுங்க, அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மருந்து, எந்தவித சைடு எஃபெக்டும் வராது சரிங்களா. அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மருந்து தான். இன்னைக்கு 9வது நாளுங்க. நம்ம கோழிகளுக்கு வந்து ஈக்கோழி லைட்டாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஈக்கோழி அப்படின்னா என்னென்னா நிலத்தடி நீர். இப்போ வந்து நிலத்தடி நீர் வந்து ரொம்ப கீழே போயிடுச்சு, அதனால தண்ணியோட ஹார்ட்னஸ் pH லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிங்களா. அதனால் pH லெவல் வந்து கரெக்டாக ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி நம்ம ரெக்டிஃபையர் அப்புறம் க்ளீன் டேப்பு இதெல்லாம் வந்து கரெக்டாக வாட்டர் சானிடைசர் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஈக்கோழி வரும். ஈக்கோழி வந்துச்சுன்னா அதுக்கான முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகளை கண்டிப்பாக எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா இப்போ கோழி நல்லா தான் இருக்கும், 2 கிலோவுக்கு மேலே வெயிட் ஏற ஏற மார்ட்டாலிட்டி தட்டி தூக்கும் பண்ணையில் பார்த்துக்குங்க. உங்களால் நீங்கள் என்ன கொடுத்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு 30-40 அந்த லெவலில் போயிடும். அதனால் இப்போவே பார்த்து எல்லாம் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ஈக்கோழிக்குன்னு தனியாக மருந்துலாம் இல்லைங்க, நம்ம வாட்டர் சானிடைசர் கரெக்ட் லெவலில் யூஸ் பண்ணுறது தான் அதுக்கான மருந்து. நம்ம வாட்டர் சானிடைசரில் நீங்கள் லூஸ் விட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிற வியூவர்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. டெய்லி உங்களுக்கு புது புது தகவலுடன் புது புது அப்டேட்டுடன் வந்து காத்துக்கிட்டு இருக்கிறேன் நான் சரிங்களா. பாய்.